அப்படி எப்படின்னு சரி அப்படி வண்டியை ஒரு வேலை ஏற்றி முடிச்சுட்டு அப்போ நாம ஜேசி பையும் வந்துட்டு லட்சி ஜீரகம் வந்துட்டு லெமன் அதை வாங்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குடிச்சா தான் கொஞ்சம் கூல் நெரிக்கும் ஃபேட்டெல்லாம் கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்போ போயிட்டு இருக்கிறோம் நம்மளோட பில்டிங்க்கு. இதோட இந்த சேனலை நம்ம முடிக்கிறோம். சேனல் மத்தியில் இப்போது வீடியோவை முடிக்கிறோம். இந்த பிளாக்கை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுடன் சேர்த்து மறக்காமல் நம்மளோட அந்த சப்ஸ்கிரைபை பற்றி கொஞ்சம் பண்ணிவிடுங்க. நமக்கு உங்களோட ஆதரவுகளை தாங்க. நாங்கள்லாம் புது யூடியூबर है ना, नया यूट्यूबर है. हमारा जैसे भाई लोग देखेगा तो लाजिम हमारे चैनल को एक सपोर्ट दे दो. ओके, धन्यवाद भाई, धन्यवाद. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட ஜேசிபையோட வண்டி வந்துட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். அவரோட போயிட்டு வரகளை அப்படி வந்து பம்மிங்கில் பட்டு டயர் வந்துட்டு உடஞ்சி போய் அதில் வீல் வந்து உடஞ்சி போய் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி நினைக்கிறோம் வெயிலுக்குள்ளே. இப்போ என்ன செய்கிற பாருங்கள், கத்தாரில் வந்து போட்டு வெயிலுக்குள்ளே இப்போ ரொம்ப கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்குது. அப்போ நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் வண்டியை வெயிட் பண்ணிக்கு. இப்போ வந்துட்டு பிரேக் டவுன் வண்டிக்கு கால் பண்ணி சொல்லி அது வந்தோடனே இந்த வண்டியை பிரேக் டவுனில் ஏற்றிட்டு அப்படியே போனால் சரி கேரேஜில் போயிட்டா இன்னும் செய்யணும். கத்தாரில் வந்து இப்படி தான் வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டுச்சுன்னா அப்படி தான் ஓரத்தில் போட்டு கொடுத்து வெயிட் பண்ண வேண்டியது தான். வண்டி வரும் வரையும் பிரேக் டவுன் வண்டி வரும் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்து நம்ம இதை ஏற்றிட்டு போக வேண்டியது தான். கடும் வெயில் அடிக்குது, இப்போ ரொம்ப ஹீட் ஆரம்பிச்சிட்டு அந்த பிரேக் டவுன் வண்டி வந்தோடனே எப்படி ஏற்றுதுங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஓகே, हमारा जैसी मामा लोग आ रहा है, जैसी मामा दोनों आ रहा है गाड़ी के लेके जाने के लिए. हाँ, ये रोड क्रॉस करने वाला ओवर ब्रिज இதானா இதுலேருந்து அப்படியே ஆக்கள் மாறிட்டு இந்த பக்கம் போவாங்க. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுதான். பில்டிங்கில் பார்த்தீங்கன்னே கட்டளைக்கு வண்டியில் பாருங்க எப்படி வருதுன்ட்டு. வானம் நல்லா கிளியராக இருக்குது, அடிப்பொலியாக தான் இருக்குது வானம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் பிரேக் டவுன் டாப் வண்டி வரும் வரையும் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு வெயிலுக்குள்ளே அழகாக பில்டிங்களையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வண்டி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வண்டியை கொண்டு போகணும். இப்போ அது வரையும் ரோட்டில் அணிக்கிறோம். ஓகே, அப்படி இப்படி இருந்து ஒரு வேலையாக பிரேக் டவுன் வண்டி வர வச்சாச்சு. இந்த பிரேக் டவுன் வண்டி வந்துட்டு பாருங்க, இந்த பிரேக் டவுன் வண்டி. இந்த பிரேக் டவுன் வண்டி வந்தோன்னா அப்புறம் வண்டியை வச்சு ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டு கேரேஜி கொண்டு போக வேண்டியது தான். என்ன போகுது பிரேக் டவுன் வண்டி. அப்புறம் வந்துட்டு வண்டியை கொண்டு போகிறதுக்கு பிரேக் டவுன் வண்டியை வந்துட்டு இருக்குது. இதை வந்து வண்டியை ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போக வேண்டியது தான் கேரேஜிக்கு. நம்மளோட பைக் ஷாப் வந்துட்டு ஏற்றப்படுற வண்டியை நடக்குது நம்மளோட வண்டி. இது வந்துட்டு இந்த கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணி போட்டு தான் இருக்கிற மேலுக்கு நம்ம தலைமைக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹை ப்ரெஷர் பம்ப் பண்ண மேலே இருக்குது. அப்படியே வந்துட்டு நீ இதில் லொக் பண்ணிவிட்டு அப்படியே உயர்த்த வேண்டியது தான். என்ன வந்து போட்டு எல்லாம் கொழுவு பட்டுட்டுன்னா எல்லாம் கொழுவிருக்குது வண்டியில். நீ வண்டியை வச்சு அப்படி இழுத்தாச்சு ஹைட்ரோலிக்கில் இழுத்தா வண்டி வந்து மேலே உட்காது.
இருக்க வண்டி வந்து மேலே வந்துட்டு வைக்கும். வண்டி வந்துட்டு ஒரு சைடில் அந்த பக்கம் உடஞ்சிக்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் அதை வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ஒரு ரைட் சைட் பக்கம் வந்து தள்ளி தீக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இங்கே பக்கம் வந்தாரு. அங்கே போயிடும் வண்டிக்கு அங்கே போகும். அப்படி இப்படி ஒரு மாதிரியாக வண்டியை வந்துட்டு மேலே ஏற்றினாச்சு. இந்த கட்டால வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட ஜெர்சி போய் வந்துக்கிறதுனா பள்ளிக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சு வைக்குது வண்டியை. சரி அப்படி ஃபைனலாக வந்துட்டு வண்டியை வந்துட்டு பிரேக் கிரவுண்டில் ஏற்றினாச்சு. நீ கேரேஜுக்கு கொண்டு போக வேண்டியதான். கொண்டு போயிட்டு நீ வேலையில் செய்ய வேண்டியதை வேலை செஞ்சுப்பாங்க. இப்படி தான் வந்துட்டு வந்தால வந்துட்டு பிரேக் கிரவுண்ட் ஆகிட்டுச்சுன்னா வண்டியை ரோட்டில் ஓட்டுட்டு அப்படி வெயிட் பண்ண வேண்டியது தான். நல்லா இருந்தாலும் தான் வெயிட்டாக இருந்தாலும் கூலாக இருந்தாலும் தான் வெயிட் பண்ணி வச்சுட்டு வண்டியை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு இப்படி கால் பண்ண உடனே அவங்க வந்து வண்டியை வந்து ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு நமக்கு தெரிஞ்ச கிரச்சியில் இருந்தால் அங்கே வந்துட்டு கிரச்சி கொண்டு போய் கூட அங்கே போய் நம்மளோட வேலையில் முடிச்சுட்டு அதை கொண்டு வர வேண்டியது தான். இப்படிதான் கத்தாரில் ஜஸ்ட் நடந்துட்டு பிரேக் ஆகிட்டான் வண்டியை போட்டு. அப்படி எப்படின்னு சரி அப்படி வண்டியை ஒரு வேலை ஏற்றி முடிச்சுட்டு அப்போ ராமநாமன ஜெய்சி பையன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜீரகம் வந்துட்டு லெமன் அதை வாங்கிட்டு அடிக்கிற வெயில் கொஞ்சம் குளிச்சா தான் கொஞ்சம் கூழ் நெறிக்கும். பேட்டெலாம் கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்போ போயிட்டு இருக்கிறோம் நம்மளோட பில்டிங். இதோட இந்த சேனலை நம்ம முடிக்கிறோம். சேனல் மட்டும் இப்போது வீடியோவை முடிக்கிறோம். இந்த பிளாக்கை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுவும் சேர்த்து மறக்காமல் நம்மளை அந்த சப்ஸ்கிரைப் பற்றி பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவுகளை தாங்க. நாங்கள்லாம் புது புது யூடியூபர் नया यूट्यूबर है. हमारा जैसी भाई लोग देखेगा तो लाजिम हमारे चैनल को एक सपोर्ट दे दो. ओके धन्यवाद भाई धन्यवाद. ओके धन्यवाद.